பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது. எதிர்வரும் 13ஆம் தேதி வரையில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் நாட்டின் பல பிரதேசங்களில் தேர்தல் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்தும் பதிவாகி வருகின்றன. இரு அரசியல் தரப்பு ஆதரவாளர்களுக்கு இடையில் நேற்றிரவு பொல்கஹாவெல நகரில் மோதல் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் பிரசார சுவரொட்டி தொடர்பான பிரச்சினையே இந்த மோதல் சம்பவத்திற்கு காரணமாகியுள்ளது. இந்த மோதல் சம்பவத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர். முச்சக்கர வண்டி ஒன்றும் சேதமாகியுள்ளது. நாங்கள் சுவரொட்டிகளை ஒட்டிக் கொண்டு வந்தோம். ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர் எம்மை தாக்கினார். பின்னர் எமது முச்சக்கர வண்டியையும் தாக்கினார். கொலை செய்வதற்கு முன்னர் போய்விடுமாறு கோரினார். இங்கு சுவரொட்டிகளே ஒட்ட முடியாது. மைந்தவானாலும் மைத்திரிவானாலும் எமக்கு ஒன்றுதான். இதுதான் எமது அரசாங்கம் என்று கூறி எம்மை தாக்கினார்கள். இதுவரையில் 40 முறைப்பாடுகள் தேர்தல்கள் செயலகத்திற்கு பதிவாகியுள்ளன. தேர்தல் வன்முறைகளைப் போன்று தேர்தல் கால பகுதியில் நேர்முக பரீட்சைகள் மற்றும் பதவி உயர்வுகள் என்பனவும் இவற்றில் உள்ளடங்குகின்றன.